நான் இயற்கையிலிருந்து சாயம் எடுத்து துணிகளுக்கு சாயமேற்றும் தொழிலை செஞ்சு வந்துட்டு இருக்கேன். இந்த ஐடியா எனக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பள்ளி பருவமாக இருக்கிறப்ப நம்மை சுற்றி இருக்கிற நீர்நிலைகள்லாம் ரொம்ப அதிகமாக மாசுபடுது, அதுக்கு ஒரு மாற்று ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் தந்துச்சு. நான் வீட்டில் வந்து அப்பாட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணையில் ஆதி மனிதன் எப்படி கலர் எடுத்திருப்பாங்க, சாயமெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க, எந்த ரசாயன பொருட்களும் இல்லாமல் அப்படின்னு சொல்றதுல தான் இது தொடங்குச்சு, இந்த ஐடியா தொடங்குச்சு. அப்படியே அது வந்து எனக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டி அதுலேயே நான் வந்து நிறைய பேர்த்த போய் சந்திச்சு எதை பார்த்தாலும் அதை பற்றி தேடுறது, இதுலேயே நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இது விஸ்வரூபம் எடுத்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கொரோனா காலகட்டம் தான். நம்ம வந்து உணவுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த காலகட்டத்தில் உணவுக்கு நம்ம பாதுகாப்பு ரொம்ப ஆர்வம் செலுத்தி நம்ம பார்க்குற அளவுக்கு நம்ம 1000 கைகள் தாண்டி வர ஆடைகளுக்கு நம்ம அவ்வளோ கவனம் செலுத்தலை. ஆனால் நம்ம பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் எல்லாம் வைப்பாங்க புது துணிக்கு. எதனால் அப்படின்னா மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி இல்லையா, அதை நான் வந்து என் குழந்தைக்கு நான் இம்ப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் மஞ்சள், அப்புறம் வந்து ஆலோவேரா, அப்புறம் நீம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரியான இதுல எல்லாம் தோய்த்து போட்டேன். அப்புறம் அதில் அப்படியே கலர், வெங்காய சருகுல இருந்து கலர், அப்புறம் வந்து மாதுளை ஓடுல இருந்து, இந்த மாதிரிலாம் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் வந்து ஒரு பேசிக்கான ஆடை வந்து என் குழந்தைக்கு, அப்புறம் பக்கத்து வீட்டு குழந்தைகளை போச்சு, அப்படியே உறவினர்கள், இப்படி தான் வளர்ந்தது இந்த தொழில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ரா மெட்டீரியல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய், அப்புறம் வந்து மாதுளை ஓடு, அப்புறம் வந்து நிறையா விதைகள், அனாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் வந்து மஞ்சிஷ்டம், மரப்பட்டை, வேர்கள், இது மாதிரி இலைகள், இதெல்லாம் தான் இதோட ரா மெட்டீரியல். சிலதை வந்து காய வச்சு அரைச்சு நாங்கள் வந்து கஷாயம் மாதிரி காய்ச்சி நாங்கள் சாயம் போடுறதுக்கு இது கிரியேட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சாயம் வந்து நாங்கள் கம்மியான ஆர்டர் இருக்கும்போது கை சாயமாகவே போட்டுருவோம். தொட்டி சாயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டுருவோம். கொஞ்சம் பல்காக குவான்டிட்டி வரும்போது கண்டிப்பாக நாங்கள் மிஷினரிஸ்க்கு போய் தான் ஆகணும். ஓவனாக இருக்கும்போது ஜிகர் அந்த மாதிரி போட்டுருவோம். ஹொசேரி வரும்போது சாஃப்ட் ஃப்ளோ மிஷினில் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், முதலாவதாக நம்ம இயற்கைக்கு ஒரு நல்ல இதிலிருந்து வர அவுட்லெட் இருக்கு இல்லையா, இந்த சாயம் போட்டு வர கழிவு நீர் வந்து டைரெக்டாக நாங்கள் செடிகளுக்கு விடுறோம். அதனால் நாங்கள் வர்ற கனிகள், காய்கள் இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு நேரடியாகவே எங்களுக்கு அதோட இது தெரியுது, நன்மைகள் எல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து தான் நாங்கள் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறோம். அதனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் ஒரு மேம்படுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குது. அடுத்தது இந்த ஆடைகளை பயன்படுத்துகிறவங்களோட இதுக்கு நிறைய மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இந்த ஆடைகள், இந்த சாயத்தில் இருக்கிறனால அவங்களுக்கும் ஒரு நன்மை பயக்குது. ஸோ இது வந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கை சாயம், அதை இப்போ சார்ந்த ஆடைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இயற்கையை பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு இதாக இருக்குது. இதில் வந்து எங்களுக்கு அடுத்தது லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் நானும் இல்லை என்னை மாதிரி இந்த தொழில் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறவங்களும், ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அரசு சைடில் இருந்து, இப்போ இது ஸ்டார்ட் அப் டிஎன்க்கு இதில் தான் வருது, இந்த மாதிரி அரசு இன்னும் கொஞ்சம் நிறைய உதவிகள் செய்யும் போது இன்னும் இந்த நாங்கள் தொழிலை மேம்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ், ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு இதெல்லாம் கொடுக்கும்போது இன்னும் மேலும் மேலும் நாங்கள் வளர்றதுக்கு அது உதவிக்கோளாக இருக்கும். இதோட கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து இதை அவேர்னஸே இல்லை, நான் இதை ஸ்டார்ட் பண்ணல, இப்போ நல்லாவே இருக்கு. இந்த மாதிரி இப்போ நான் இந்த சாரி இந்த மாதிரிலாம் பண்ணி இளம் தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வடிவமைத்து கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. திருப்பி அவங்களே தான் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸாகவும் இருக்கிறாங்க, அவங்களும் நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் நிறையா பேர் பயன்படுத்துறதாகவும் இந்த மாதிரி தொழில் நிறையா பேரும் செய்கிறதாகவும் மாறும் நான் நம்புகிறேன்.